சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது, அதை செயல்பாட்டில் காட்டணும், செஞ்சு காட்டணும். சும்மா வாய் வார்த்தையிலே வடை சுட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லலை, இந்தா சாமியே சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சிக்கு கவுண்டர் அட்டாக்கை சாமிக்கிட்டேருந்து வாங்கி அவங்ககிட்ட போட்டு விட்டுருக்கிறார். யார் இவர், எந்த சாமிக்கிட்டேருந்து வாங்கி போட்டு விட்டுருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ அவர் வந்து ஒரு கோயிலுக்கு வெளியில் வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது. அங்கே போய் கோயிலெல்லாம் பார்த்துட்டு அவர் வெளியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க கோயிலில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் வரும். நேரம் 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாளை சொல்லிவிட்டு அதில் ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க. மதம் என்பது கிளிப்பிள்ளை பொருளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அதை வந்து கடைபிடித்தல் அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு நம்ம இன்ற தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து பார்த்தீங்களா, திமுகவுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி கோயிலிருந்தே சத்தம் வருது பாருங்க. சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது, அதை செயல்பாட்டில் காட்டணும் அப்படின்னு சாமியே சொல்லுது. பத்தலை, செயல்பாட்டில் பத்தலை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வாங்கி அப்படி கவுண்டரை போட்டு விட்டுருக்கிறாரு செல்லூர் ராஜு அவர்கள். அவர் பார்க்கட்டும், அதனால தான் சொல்கிறேன். நேரம் காலை 11 மணி, பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, சனிக்கிழமை. மதம் என்பது கிளிப்பிள்ளை போல பேசுவதல்ல, கடைபிடிப்பதில் தான் உள்ளது. சுவாமி விவேகானந்தர் நல்ல இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இது ஆளுங்கட்சிக்கு பொருந்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட வசனம் கூட விவேகானந்தரே சொல்லியிருக்காரு பாருங்க, பேச்சோட இருக்கக்கூடாது, செயல் தொடரணும் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. அது எல்லாருக்கும் தான் பொருந்துற மாதிரி அந்த வார்த்தை. அது இறைவனா கொடுங்க, காளியம்மன் கோயிலிருந்து வருது பாருங்க. அதுக்கு அடுத்தது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய புதிய நிலைப்பாடு, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ திமுகவோட போய் இணைய போகிறதாலாம் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்ம கட்சியை விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரில. இப்போ அவருடைய நிலைமை அப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது, நம்ம என்னத்தை சொல்கிறது இதை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். இல்லைங்க, அதிமுக இருந்து சென்று விட்டாங்க. சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்கள் என்ன கருத்தை சொல்கிறது, அது அவங்களுடைய கருத்து. இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்போ தெரியும். அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாமல் சேர்ந்துடலாம். என்ன சொல்கிறீங்க, அவர் பேசுகிற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை, என்ன சொல்கிறீங்க, ஒரு பெரிய உலகத்தில் இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி, ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பல முறை நிதி அமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுகிறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது.